அஸ்ட்ரோ 2K சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆவணி மாத பலன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாசம் 12 ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாச பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோசஸ் ஐயா சென்னையில இருக்காரு. அவர் அஸ்ட்ராலஜர் மற்றும் வாஸ்து கன்சல்டன்ட், உளவியல் நிபுணரும் கூட. ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த மாச பலன் எப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த மாசம் ஆவணி மாச பலன் எப்படி இருக்கு, 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த ஆவணி மாதம், இந்த ஆவணி மாதம்னே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை கடந்து வந்திருப்போம். ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார். ஸோ சந்திரனும் சூரியனும் சேருவது பார்த்தீங்கன்னா அமாவாசைன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த மாதமே ஒரு அமாவாசை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி வழிபாடுகள் செய்வோம். சக்தி வழிபாடு, அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறது, அம்மன் அந்த விழாக்களை பங்கேற்று நம்மளோட ஆத்ம பலத்தை அதிகரித்துக்கான நிறைய வேலைகளை கடந்த மாதம் செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த ஆவணி மாதம் அந்த ஆத்மா பலம் அதிகமாகும் போது அடுத்தது என்னென்னு நிறைய சுப காரியங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காருவார். அப்போ அங்கே சூரிய பகவானோட ஆத்ம பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பெல்லாம் நமக்கு ஆத்ம பலம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த பிரபஞ்சத்தில் வெற்றியாளர், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம பலமான சூரிய பகவான் யாரோடைய ராசியிலெல்லாம் ஆட்சி உச்சம் பலமாக இருக்கோ, அதுவும் 1-5-9 நல்ல ஸ்தானங்கள் கேந்திரத்தில் இல்லை திரிகோணத்தில் இருக்கோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உச்சத்தை அடைவாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா எந்த இடத்துல எந்த பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற ஒரு ஜாதகத்தில் அந்த பாவம் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான ஒரு காட்டும். ஸோ அதனால் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாருக்கும் இருக்குது. அதான் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள், அந்த விநாயகர் சதுர்த்திலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விழாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் தான் எல்லாமே தொடங்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, ஒவ்வொரு விழாக்களாக அப்படியே தொடங்கி நிறைய விழாக்களோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம். ஸோ ஆவணி மாதம் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலத்தாக இருக்கிறதுனால அது காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம்னால பூர்வ புண்ணியம் இந்த காலத்தில் நிறைய சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம என்னென்னாக்கா நிறைய பூர்வீகம் சார்ந்த விஷயம், திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் குழந்தை பேர் தான் 5ஆம் பாவம் குழந்தை பேர். அதனால இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வெகு விரைவாக கிடைச்சிரும். ஸோ அதனால் இவங்க இந்த குழந்தை பேருக்காக நிறைய நேரம் எடுக்கலாம் தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதம் திருமணம் நடத்தக்கூடிய நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து காலபுருஷத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வளமான ஒரு விஷயத்தை கொடுக்குறதுனால எல்லா விதத்திலும் சுபிட்சம் வளம் என்பது இது பண்ணும். ஏன்னா அந்த ஆடிப்பட்டத்தை பார்த்து தான் விவசாயம் செய்வாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆவணி மாதம் எல்லாமே நிறைய பேர் விவசாயம் விதை கட்டுறது அந்த மாதிரி நடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். விவசாயம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் ஆவணி மாதம் எப்போதும் ஒரு வளமையும் செழிப்பும் நிறைந்த மாதமாகவே கருதப்படுகிறது. ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நிறைய சுப நிகழ்ச்சிகளை எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதம் நடக்கும்போது அந்த சுப நிகழ்வு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு அவங்களோட தன்மைக்கேற்ப அந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். அதை தான் நம்ம 12 ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருப்போம். சரிங்க ஐயா. 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த மாசம் ஆவணி மாசம்னாலே கல்யாண மாசமா இருக்கும். யாருக்கெல்லாம் கல்யாண பாக்கியம் இருக்கு, அது மாதிரி குழந்தை பாக்கியம் யாருக்கு இருக்கு, அதே மாதிரி யாருக்கு என்னென்ன வேலை கிடைக்கும், யாருக்கு எந்தெந்த கோவிலுக்கு போலான்றத பத்தி ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதும் தன்னை அழகா காட்டிக்கணும்னு நினைக்கிற ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாச பலன் எப்படி இருக்குன்றத நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிஷபராசி, ஏன்னா ரிஷபராசி நீங்கள் சொன்ன மாதிரி தன்னை அழகாக காமிச்சிக்கணும்னா இப்போ நீங்கள் ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானாக இருக்காரு. சுக்கிரனாவே அழகு, லக்ஸரியஸ். ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க எப்போதும் தன்னை லக்ஸரியாக வச்சுக்கணும். வாங்க கார் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஐஃபையாக வாங்குவாங்க.
ஒரு வீடு வாங்கினா கூட புது வீடு, பழைய வீடு, இந்த ஓட்ட உடைச்சல் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இவங்க எண்ணமே என்னன்னாக்கா ரொம்ப அவங்களுடைய பிடிவாத குணம் ஒன்று இருக்கும். தான் இருந்தால் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு பிடிவாத குணம் இருக்கும். எப்போதும் என்னன்னாக்கா இவங்க தன்னை அழகாக வச்சுக்கணும், மேக்கப்பில் இருப்பாங்க, இன்னும் நல்லா ட்ரெஸ் கோட் பண்ணுவாங்க, தன்னை அழகாக வெளி உலகத்துக்கு தன்னை நல்ல குட் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்ற குணம் வந்து இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்போதும் கூட வந்து ஒரு கடனும் சேர்ந்தே இருக்கும் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் கூட ஒரு கடன் என்பது இருக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பணம் வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சுமம் என்னன்னாக்கா இவங்களோட தாய் மாமனோட ஆசைகளை இவங்க நிறைவேற்றினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு எப்போதும் இவங்க கையில் பணமாக இருக்கும். தாய் மாமனை எந்த ஒரு காலத்திலும் இவங்க வந்து என்ன சொல்ல அவப்பேர் வாங்கக்கூடாது, அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது, அவங்ககிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கக்கூடாது. கெட்ட பேர் வாங்கினாங்கன்னா கடைசி வரையும் இவங்க பொருளாதாரம் வந்து போராட்டத்துக்குரியதாக இருக்கும். அதனால் இவங்க தாய் மாமனோட சேர்ந்து பயணிப்பது, குறிப்பாக இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவோடைய தொழிலில் செட் ஆகும். அப்பா ஒரு தொழில் செஞ்சுருப்பாரு, அதே தொழில் வந்து மகன் செய்வது பற்றி இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகும். நல்லா சூப்பராக அது அப்பா தொழிலை ஏற்றெடுத்து செய்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். இப்படி உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், பணம் என்பது பணத்துக்காக எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி. அதே போல் என்னக்கா இந்த காலத்தில் நிறைய பேர் குழந்தைகளோட படிப்புக்காக வீடு மாற்றுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் குழந்தையோட படிப்புக்காக கடன் வாங்குவது, இல்லை குழந்தையோட படிப்புக்காக அவங்களோட ஃப்யூச்சர் பிளானை பற்றி அதிகமாக யோசிப்பது, அதற்காக நிறைய விஷயங்களில் இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேர் ஈடுபடுவாங்க. அதே போல் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்களாக தான் வச்சுக்க படிப்பில் வந்து திடீர் ஒரு தடை வந்து ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் மாணவர்களாக இருந்தாங்கன்னா படிக்கக்கூடிய மாணவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு தடை தாமதம் அப்புறமா தான் இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்காது, அதனால் முடிவு எடுப்பதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்க கேட்ட ஒரு கோர்ஸ் கிடச்சிருக்காது, இல்லை அவங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடச்சிருக்காது, இல்லை அப்படி இருந்தாலும் கிடைச்சாலும் தூரமாக கிடைச்சிடும். கிடைச்சாலும் எங்கன்னா ரொம்ப தூரமாக கிடைச்சிடும். அப்போ அது போகலாமா வேணாமா, அதை தொடரலாமா வேணாம், இப்படின்ற பல விஷயங்கள்ல இருக்கும். அப்படியும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீஸ் கட்டுறதுக்கு எஜுகேஷன் லோனு வாங்குறது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அழுத்தம், படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக எப்படியோ அது இருக்குது. அது எதுவும் இது பண்ண முடியாது. அதை பண்ணணும்னா இவங்க வந்து என்ன பண்ணனா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நெய் விளக்கு போடுறது, இந்த மாதிரியான சில பரிகாரம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா குறிப்பாக இவங்க ஒரு வேண்டுதல் வச்சு ஸ்வீட் சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக இந்த விஷயங்கள் வந்து இனிப்பை அதிகமாக எடுக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களும் மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா நம்ம மருத்துவத்தில் நிறைய பரிகாரங்களை சொல்லியிருக்கோம். நிறைய பேரோட லைஃப்பில் மருத்துவ பரிகாரத்தின் வழியாகவே நிறைய பேரோட லைஃப்பை பொருளாதாரத்தை மாற்றிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஆன்மீக விஷயங்கள் நிறைய பேர் ஈடுபட்டு அதில் நிறைய ஏமாற்றங்களும் சந்திக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி பரிகாரம்னாவே மாற்றம், அவ்வளோதான். அது கோயிலில் போய் பரிகாரம் செஞ்சாலும் சரி, நீங்கள் உணவு முறையில் செஞ்சாலும் சரி, நீங்கள் உங்கள் சுய வாழ்க்கை முறையில் மாற்றலாம் சரி, எதெல்லாம் மாறினாலும் அது பேர் பரிகாரம் தான். ஸோ இப்படி செஞ்சால் தான் பரிகாரம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வாழ்க்கை முறையிலையும் உணவு முறையிலையும் சில மாற்றங்கள் செய்யும்போது அடுத்த பல பேருடைய லைஃப் வந்து முன்னேற்றத்துக்காக போகுது. சரிங்களா? ஸோ இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் நம்ம சொல்லிட்டோம். அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் இப்போ அந்த அப்பா வீட்டுக்கு வந்து அப்பா இருந்தால் வீட்டுக்கு போகலாம், இல்லை அப்பாவுடைய விஷயங்கள், இல்லை வீட்டுக்காக நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் போயிட்டு குடியேறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வீடு மாற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும். சில பேருடைய விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக குழந்தையோட கல்விக்காக வீடு மாற்றுறதுலாம் நிறைய பேர் செய்வாங்க. அதுவும் குறிப்பாக இந்த காலத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் போய் குடியேறுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மேலும் என்னென்னாக்கா மனம் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு மன அழுத்தம் வந்து இந்த காலங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா அந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எதோ எதிர்பார்க்காத திடீர் விரயங்கள் எல்லாமே ஏற்பட்டுருக்கும். யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒன்று போவாங்க, வாகனம் சார்ந்த விஷயத்தில் விரயம், இல்லை திடீர்னு ஏதோ பொருள் உடையிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் மன அழுத்தம் வந்து இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களுக்காக முயற்சிகள், மனசில் பல கற்பனைகள், ஏன்னா இவங்கள கற்பனையில் மிஞ்சிக்க ஆளே கிடையாது, அந்த மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு மைண்டில் அந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணுறது, ஏன்னா இந்த பொருளாதார கால்குலேஷன் வந்து அவ்வளோ தூரம் பண்ணுவாங்க. கால்குலேட்டிவ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய இதில்
ரிஷபராசிக்காரர் மிஞ்ச முடியும். அதே போல் என்னென்னாக்கா எந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்குள்ளேயே சிக்கிறவங்க இவங்க தான் இருப்பாங்க. குறிப்பாக இவங்களுக்கு என்னென்னாக்கா அப்பாவுடைய தொழில், அப்பா சார்ந்த விஷயங்களை நல்ல ஒரு பாக்கியம் இருக்கும். என்னதான் இவங்க வேலை செய்ய ரிஷபராசி என்ன வேலை செய்தாலும் கொஞ்சம் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அடிமட்ட கீழ்மட்ட தொழிலாளி இருப்பாங்க, அவங்களோடய கொஞ்சம் ஒத்துழைச்சி போனாங்கன்னா இவங்க பிஸ்னஸ் சூப்பராக போகும். இல்லை நான் ஓனரு, நான் கீழெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்க பெரும்பாலும் அந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்க தான் ஆசைப்படுவாங்க. ஸோ ஆசைப்படுறதுல அதுக்கு கீழே ஒரு பணிவும் வேணும். பணிவாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறாங்க. பணிவு இல்லாதவங்க எல்லாமே பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த விஷயங்கள் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா உங்களுடைய நீங்கள் ஒரு ஓனராக இருந்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களாக இருந்து நீங்கள் ஒரு ஓனராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பணியாளர்களை நீங்கள் மதிக்க கற்றுக்குங்க, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்க. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை. இந்த 2 விஷயத்த பண்ணிங்க, உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது மாதிரி பண்ணி நிறைய பேரோட வாழ்க்கை பிஸ்னஸ் ஒன்றுக்கு பல பிஸ்னஸ் இதுவாக இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா மேலும் என்னென்னாக்கா இவங்களோட முயற்சிகள் டே பை டே முயற்சிகளே ரொம்ப ரகசியமாக கையாளக்கூடிய, என்ன முயற்சி எடுக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவேன்ற மாதிரி நிறைய முயற்சிகள் எல்லாமே இவங்க எடுப்பாங்க. ஸோ அது இந்த காலத்தில் நன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக நன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் என்னென்னா ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் மனைவிக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா மனைவி தான் இவங்கள டாமினேட் பண்ணுவாங்க. வாழ்க்கை துணை தான் ரிஷபராசிக்காரர்களை டாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் ஆளுமை நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கை துணை தான் ஆளுமை நிறைந்த ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் அவங்க சொல்கிறது தான் இன்றைக்கி நடக்கும். அதனால் அவங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக இந்த காலகட்டத்தில் ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்து கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுலாம் இந்த காலகட்டத்தில் நடக்குமானா நடக்கும். வாழ்க்கை துணையுடன் ஒரு இன்ப சுற்றுலா போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் என்னென்னா ரிஷபராசிக்கு கடன் வாங்குவதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு கடன் வாங்கும் போது இந்த கடனாலே பெரிய பிரச்சனை. ஏன்னா கடனை இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் திருப்பி அடைக்கிறது முடியாதுன்னு போயிடும். ஸோ அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கசப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த கடன் வாங்குவதனால இருக்கும். அதனால் கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள். ஸோ இந்த மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களா, தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபகரமாக போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ரிஷபராசிகள் இந்த காலத்தில் வருமானம் வரும். தொழிலில் லாபத்தை வைத்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் அதை கொஞ்சம் யோசித்து செய்யணும். லாபத்தை மொத்தமாக போட்டுக்கிட்டிங்கன்னா அது கஷ்டம். ஸோ லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் செலவு செய்தீங்கன்னா உங்களுக்கு அது மிகுந்த ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னாக்கா ரிஷபராசிக்காரர்கள் இந்த திருச்செந்தூர் முருகர் வழிபாடு தாராளமாக செய்யலாம். இவங்க வாழ்க்கையில் நிறைய உச்சத்தை அடைவதற்கு திருச்செந்தூர் முருகர் நிறைய சப்போர்ட் பண்ணுவார். ஸோ மனதில் முருகர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் முருகர் வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ திருமணத்திற்கான காலம் எதிர்பார்த்த வரன் என்பது இந்த காலகட்டத்தில் அமையும். காதல் எல்லாமே நல்லாயிருக்கும். காதல் செய்யக்கூடிய நபரையே திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா திருமணத்துக்காக தேடுறவங்க கொஞ்சம் வெளியில் தேடாமல் சொந்தத்தில் தேடும் போது இந்த காலகட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றிங்க ஐயா. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துக்குள்ள கோவில் பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க. கோயில் பரிகாரம்னா நம்ம சொல்கிறோம்னா என்னென்னா, அதாவது ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய சொல்லுவாங்களே, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நிறைய முருகன் கோயில், ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் வழிபாடை இவங்க செய்யலாம். ஸோ அது வழியாக செய்கிறது வழியாக இவங்க வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் வரும். குறிப்பாக என்னென்னாக்கா அந்த குரு பகவானை தரிசிப்பது, இல்லை குருவை பார்க்கறது, இவங்களுக்கு அது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு. ஏன்னா ரிஷபராசிக்கு அந்த காலத்தில் நிறைய திடீர் எதிர்பார்க்காத நிறைய பொருளாதார வரவுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த வரவை இவங்க தற்காத்துக்கணும்னா அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவது இவங்க வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். முருகர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஆவணி மாதத்தை சிறப்பாக்கிறதுக்கு இவங்க மனசில் முருகர் வழிபாடு கண்டிப்பாக வரும். அதை செய்வாங்க. அதன் மூலிமா இவங்க வாழ்க்கை திருச்செந்தூர் முருகனாக இருக்கும் போது உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிஷபராசிக்காரர்களே ஐயா சொன்ன மாதிரி முருகன் வழிபாடு பண்ணி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது மிதுன ராசியில் சந்திப்போம்.